அதற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையிலே தேவனை அறியாதபடிக்கு, தேவனை புரியாதபடிக்கு நம்முடைய காலங்கள், நம்முடைய வருஷங்கள், நம்முடைய நாட்கள் வீணாய் போய்விடுகிறது. கர்த்தர் யார் என்பதை விளக்கமாக வேதம் நமக்கு விவரமாக காண்பிக்கிறது. ஆனால் நம் வாழ்வில் வருகிற துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலே தேவ காரியத்தை முழுமையை அறியாதபடிக்கு நம் நாட்கள் வீணாய் போய்விடுகிறது. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மால் அறியப்பட்ட மக்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். உண்மையாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர். அதனால் நம் வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபின் புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத, நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை விட சிறந்ததை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் விலகிக் கொள்ள முடியாததெல்லாம் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். லாசரு மரித்து விட்டார். 4வது நாளில் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். துக்கம் விசாரிக்க கடந்து வருகிறாராக ஜனங்கள் யோசிக்கிறார்கள். அவர் ஆவியில் கலங்குவதை பார்த்து ஜனங்கள் எவ்வளவாய் செய்கிறார் என்று பேசுகிறார்கள். கண்ணீர் விட்டதை கண்டு யாவரும் அங்கே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை அங்கே தேவன் செய்கிறார். 4 நாட்கள் மரித்த பிற்பாடு நாற்றமெடுத்த சரீரத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்பினார். ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையினுடைய காரியங்கள் உழந்து போயிருக்கலாம், தோய்ந்து போயிருக்கலாம், கலக்கத்தோடு கூட எல்லாம் முடிந்தது என்கிற விரக்தியின் உச்சத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் யாருன்னு சொன்னால் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கின்றபடினாலே தேவ ஜனமாகி நாம் எப்பேற்பட்ட பாதை வந்தாலும் அழைத்த தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற மனதை உடைய மக்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத, நாம் எண்ணக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே தேவ ஜனமாகி நாம் தேவனை சார்ந்து வாழ்வது மாத்திரமல்ல, சாட்சியாய் வாழ, அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த, அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்தும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நோக்கும் எதிரியும் கண்ணி முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணி முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாயே, துதி செய்வாய் அடங்காத திருவையற்காய் என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே துதி செய்வாய். எண்ணி எண்ணி யோசித்து தேவனை துதிப்போம். காரணம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் தேவன் செய்ய வல்லவர். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நினைத்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எங்கள் வாழ்விலே எண்ண முடியாது, யோசிக்க முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக என் தேவன் அதிசயமானவராய் இருப்பதற்காய் சோத்திரம். அதிசயங்களை காண பண்ண வேண்டும் சொன்னீர் அல்லவா? ஆமையா, அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பார்க்கிறோம் அல்லவா? நாம் தொடர்ந்து விசுவாசிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.